எல்லாருக்கும் வணக்கம். இத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை. இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம தீவு முழுவதுமே ஒரு கடுமையான வானிலை சூழல்ல இருக்கு. அதனால அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய சில அவசியமான விஷயங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களையும் உங்க குடும்பத்தையும் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது? அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க? நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? இத பத்தி தான் இப்போ தெளிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சவாலோட அளவு. இது ஏதோ ஒரு சின்ன இடத்துல மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு ஊருக்கோ இல்ல ஒரு மாவட்டத்துக்கும் மட்டும் உள்ள பிரச்சனை இல்ல. இலங்கை முழுவதுமே இதுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நாடு தழுவிய ஒரு பெரிய ஒருங்கிணைந்த நடவடிக்கை இப்ப தேவைப்படுது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு சவாலை சமாளிக்கிறதுக்கு அதிகாரிகள் என்னென்ன முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோட வேலை மட்டும் இல்ல. நம்ம இலங்கை காவல்துறை, அனர்த்த முகாமைத்துவ நிலையம், பிரதேச செயலகங்கள், நம்மளோட இராணுவம், கடற்படை, விமானப்படை, ஏன் சிவில் பாதுகாப்பு படை கூட, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்றாங்க. ஒரே ஒரு நோக்கம்தான், மக்களோட பாதுகாப்பு. பாருங்க, நம்ம பாதுகாப்பு படைகள் முழு பலத்தோட களத்துல இருக்கணுங்கிறதுக்காக போலீஸ் அதிகாரிகளோட எல்லா லீவும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை அவங்களால அவங்க வேலை செய்யற ஸ்டேஷனுக்கு போக முடியலன்னா கூட பரவாயில்ல, அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணி உதவணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதிகாரிகள் எல்லாம் ரெடியா இருக்காங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். ஒரு அவசர உதவி தேவைப்பட்டா நீங்க யாரை கூப்பிடணும்? இந்த நம்பருங்க தான் உங்களோட முதல் பாதுகாப்பு கருவி. இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியம். முடிஞ்சா ஒரு செகண்ட் இத பார்த்து இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் உங்க போன்ல உடனே சேவ் பண்ணிக்கோங்க. இது உண்மையிலேயே உயிர் காக்கிற அவசர எண்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளம், மண் சரிவுன்னு எந்த ஒரு இயற்கை அனர்த்தமா இருந்தாலும் நீங்க முதல்ல கூப்பிட வேண்டிய நம்பர் 117. அதே மாதிரி ஏதாவது உடனடி ஆபத்து இல்ல பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எந்த உதவி வேணும்னாலும் போலீஸை கூப்பிட வேண்டிய நம்பர் 119. ஒருவேளை உங்களால இந்த நம்பருக்கு கால் பண்ண முடியலையா, கவலையப்படாதீங்க. உங்க நண்பர்கள் கிட்டயோ, சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ சொல்லி உங்க சார்பா உதவி கேட்க சொல்லுங்க. முக்கியம் என்னன்னா உதவி கிடைக்கணும், அவ்வளவுதான். அதிகாரிகள் அவங்க வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்மளோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். நாம எல்லாரும் சில முக்கியமான விதிகளை ஃபாலோ பண்ணாலே போதும். மீட்பு பணிகள் இன்னும் சுலபமா வேகமா நடக்கும். முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தயவு செஞ்சு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வேடிக்கை பார்க்க போகாதீங்க. இது ஒன்னும் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்ல. நீங்க அங்க போறது மீட்பு பணிகளை தாமதப்படுத்தும், அது மட்டும் இல்லாம உங்களையும் ஆபத்துல தள்ளிடும். அடுத்தது இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை. ஒரு ரோட்டை மூடியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது உங்க பாதுகாப்புக்காக தான். அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி மூடப்பட்ட ரோடுகளை பயன்படுத்த முயற்சி செய்யாதீங்க. அது பெரிய விபரீதத்துல முடியலாம். துரதிர்ஷ்டவசமா சில பேர் இந்த ஆபத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அதிகாரிகள் ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாங்க. ஆபத்து முழுசா நீங்கிற வரைக்கும் மீன் பிடிக்கிறது, தண்ணில விளையாடுறதுன்னு எந்த ஒரு நீர் சம்பந்தப்பட்ட வேலையிலையும் ஈடுபடவே வேண்டாம், ப்ளீஸ். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம மக்கள் தேவையற்ற பயணங்களெல்லாம் தவிர்த்து ரொம்ப அருமையா ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஆம்புலன்ஸ் மாதிரியான அவசர வாகனங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம உதவி தேவைப்படுற இடத்துக்கு வேகமா போய் சேர முடியுது. உங்க ஒத்துழைப்பு நிஜமாவே உயிர்களை காப்பாத்துது. இப்போ நாம ஒரு குறிப்பிட்ட ஆனா ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு அச்சுறுத்தலை பத்தி பேசணும். அதுதான் மண் சரிவு அபாயம். நிறைய இடங்கள்ல ஆபத்து வெறும் அதிகம்னு சொல்லல, அது அதிகாரப்பூர்வமாவே மிகவும் அபாயகரமானதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. நிலைமையோட தீவிரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க இருக்கிற இடம் பாதுகாப்பா இல்லேன்னு உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட நீங்க உடனே என்ன செய்யணும்? அதிகாரிகளோட அறிவுரை ரொம்பவே தெளிவா இருக்கு. முதல்ல உங்க உள்ளுணர்வை நம்புங்க. உங்க மனசுக்கு இங்க இருக்கிறது சரியில்லைன்னு தோணுச்சுன்னா அரசாங்க உத்தரவு வரட்டும்னு தயவு செஞ்சு காத்திருக்காதீங்க. உடனே அந்த இடத்த விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க. சரி, எங்க போறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவே பாதுகாப்பான தங்குமிடங்கள் அமைச்சிருக்காங்க. அதாவது உங்க ஏரியால இருக்கிற ஸ்கூல், கோயில், மசூதி, சர்ச் மாதிரியான வழிபாட்டு தலங்கள், அப்புறம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு மையங்கள், இங்கெல்லாம் நீங்க போகலாம். சரி, கடைசியா இந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து நம்ம எல்லாரும் எப்படி ஒன்னா சேர்ந்து மீண்டு வரதுன்னு பாப்போம். இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லுது இல்லையா? வரப்போற இந்த கொஞ்சம் கஷ்டமான நாட்கள்ல நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுப்பா நடந்துக்கிட்டா போதும், நிச்சயமா நம்ம சீக்கிரமே நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும்.
இப்போ நீங்க கேட்ட இந்த உயிர்காக்கிற தகவல்கள் உங்களோட மட்டும் நின்னுடக்கூடாது. தயவு செஞ்சு இதை உங்க நண்பர்கள், குடும்பத்தினர், உங்க சமூகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போம். ரொம்ப கவனமா இருங்க, பாதுகாப்பா இருங்க.